அது சாதி ஆணவ படுகொலைன்னே சொல்றாங்க. இதே தப்புங்க. எந்த வகையில தப்புன்னு சொன்னா நல்லா இருக்கும்? இல்ல நான் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, பெத்தவனா வெறுநேவா வெட்ட போறான். அதாவது எத்தனை, அதாவது நம்ம கொலையை வந்து நியாயப்படுத்துறோமோ? கொலை சில சுர்ஜித் என்ன தியாகியா? கிட்டத்தட்ட இல்ல யாரு சுர்ஜித் என்ன தியாகியா? நம்ம அதாவது கோபி சுதாகரமும் கலைஞனாவும் ஒரு சமூகத்தை நல்லவர்கள் மாதிரியும் இன்னொரு சமூகத்தை வந்து ஒரு தற்குறிகள், ஒரு படிக்காதவங்க, ஒரு இது நீ காட்டுனீங்கன்னா அப்ப எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும். கோபி சுதாகர் அந்த எலும்பு துண்டு போட்டான் சம்பவத்தில் நீங்க குறிப்பிட்டு பார்க்கணும். அவங்களோட சாதிகளை குறிப்பிட்டு பார்க்க கூடாது. காதல் சாதி வந்துருமா? இப்ப நீங்க போய் ஆணவ கொலைக்கு சட்டம் போட சொல்லி சிஎம் கிட்ட போய் எல்லாரும் நின்றாங்க பார்த்துக்க. நான் போய் நிக்க போறேன், நாடக காதலுக்கு தடை சட்டம் கொண்டு வாங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஏஎம் சௌத்ரி தேவர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு வணக்கங்கள். ஓகே, இந்த நெல்லையில் நடந்த இந்த சாதி ஆணவ படுகொலை குறித்து கோபி சுதாகர் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது குறித்து நீங்கள் ஒரு பதிலுக்கு நீங்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தீங்க. ஸோ இந்த சாதி ஆணவ படுகொலை அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அது சாதி ஆணவ படுகொலைன்னே சொல்றாங்க. இதே தப்புங்க. எந்த வகையில் தப்புன்னு சொன்னால் நல்லா இருக்கும்? இல்லை நான் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, பெத்தவனா வெறுநேவா வெட்ட போறான். அதாவது எத்தனை, அதாவது நம்ம கொலையை வந்து நியாயப்படுத்துறோமோ? கொலைன்றது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது. நான் அதை தான் சொல்றேன். கொலையை நியாயப்படுத்த மாட்டோம், நியாயப்படுத்தவும் கூடாது. கொலைன்றது தவறு, சட்டப்படி அதுக்குண்டான தண்டனைகள் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கொலைன்றது ஏதோ லட்சத்தில் ஒன்று நடக்குது. ஆனால் இந்த நாடக காதல்ன்றதுனால பெண்களை ஏமாத்துறது. அந்த பெண்ணும் சேர்ந்து தான் காதலிச்சிருக்கதா காணொலி வெளியிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அது நாடக காதல் நம்ம எப்படி எடுக்க முடியும்? பெண்ணும் சேர்ந்து காதலிக்க நீங்க சொல்றீங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே. இப்போ நீங்கள் இந்த வேதாளம்ன்ற அஜித் படத்தில் ஒரு நல்ல டைலாக் சொல்லுவார். நல்ல விஷயங்கள் யாருக்குமே போய் சேர மாட்டேங்குது. அது அழகான டைலாக் சொல்லுவார். பொம்பளை பிள்ளையில் போக விடுங்க சார், வேலைக்கோ ஆஃபீஸுக்கோ அவங்க நிம்மதியாக போகட்டும். அவங்க ஏன் இன்றைக்கி முன்னால் போகப்படுறாங்கன்னா பின்னால் ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான்னு. அதுக்கு அடுத்து ஒரு டைலாக் சூப்பராக சொல்லுவார். அதாவது ஒரு பொண்ணை வந்து விரட்டி அதை பின்னாடியே சுற்றி அதை வைக்கிறவன் வந்து ஆம்பளையே கிடையாதுன்னு. நல்ல டைலாக். அது அந்த வேதாளம் படத்தை எல்லோரும் போட்டு பார்க்கட்டும். அவன் ஆம்பளையே கிடையாது. போய் சொல்லுங்கள், அந்த பொண்ணு வேணான்னா டீசெண்டாக விட்டுட்டு ஒதுங்கிருங்கன்னு சூப்பர் டைலாக் சொல்லியிருப்பார். ஏன் இப்போ நான் நினைவு விட்டுறேன்னா, அது மாதிரி எல்லாரும் இருக்கணும். ஒரு பொண்ணுக்கு பின்னாடியே சுற்றி ஒரு வலுக்கட்டாயமாக ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணை வந்து அடையணுன்ற ஏமாத்துறான், அடையணும்னு போய் இது பண்ணுறான். இல்லை இந்த விவகாரத்தை நம்ம நாடக காதலுங்கிற அந்த புள்ளியை நோக்கி நம்ம எங்கே நகரோன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏன் ஒரு ஆணவ கொலைன்னு வச்சவங்கள கேட்க மாட்டீங்க, நாடக காதல்னு பேர் வைக்கிறவங்கள மட்டும் கேட்குறீங்கல்ல? அதான் ஏன் நம்ம அந்த புள்ளியை நோக்கி எதுக்காக நகரம் கேள்வி இருக்கும்ல. முக்கியமாக வைக்க காரணம்னா, அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வாழ்க்கை கட்டிட்டு போகிறான். ஒரு பணமோ ஒரு அதாவது 100ல் எல்லா பெற்றவங்க பண்ணி வைக்கிற கல்யாணமே சக்ஸஸ் 100% இல்லைன்னும் போது பொண்ணுங்களாக எடுத்துகிட்டு போகிற முடிவு 100% சக்ஸஸாக இருக்க வாய்ப்பே இல்லை. 95% ஃபெயிலியராக ஆகுது. அப்படி இருக்கும்பொழுது கூட்டிகிட்டு போய் நாளைக்கு ஏமாற்றிட்டோ வச்சுட்டோ ஒரு மணி மைண்டட் பெர்சன்ட்ட போய் மாட்டிக்கிட்டா நாளைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை வெட்டியாக. இல்லை, சௌத்ரி தேவர் அவர்கள் என்ன குறிப்பிட வர்றாருன்னா, மணி மைண்டடாக அந்த பையன் காதலிச்சிருக்கான் அப்படிங்கிறத குறிப்பிட வர்றாருன்னு எடுத்துக்கலாமா? இந்த பொதுவாக அந்த நாடக காதலுக்கு விளக்கம் சொன்னேன். இப்போ இந்த பையனை இந்த பையன் கிடையவே எடுத்துக்கிறவங்க. இந்த பையன் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பழகிருக்காப்புல. அந்த கவின் இறந்தாரே, அவருக்குலாம் நாங்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தோம். அது மாதிரி இன்னொரு இழப்பு நடக்கக்கூடாது. இன்னொன்று, இந்த கொலையே இது வந்து கடைசி கொலையாக இருக்கணும். இனிமேல் விழிப்புணர்ச்சி வரணுன்றத நம்மளும் பேசுகிறது. அந்த பையன் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பழகிருக்கார். ஒன்றாவே படிச்சிருக்காங்க, அந்த பொண்ணு படிச்சிருக்காங்க கேள்விப்பட்டோம். அதே போல் அந்த பையன் தம்பியுமே சின்ன பிள்ளையிலேருந்து பழகிருக்காங்க. அப்படி பழகும்போது நம்ம எப்படி ஒரு பழகினோம்னா அவனும் நம்ம தங்கச்சியாவோ இதை நினச்சி தானே பழகணும். ஒரு பொதுவாக சொல்கிற ஒரு கருத்து. நம்மளாம் அப்படி தான் பழகுவோம். அந்த பையன் காதல்னு வந்திருக்காரு, திருப்பி ஏதோ காதலித்து ஒத்துக்க வச்சுருக்காரு. இது சம்பவம்லாம் நடந்துச்சு. இது அவங்களுக்குள்ளே முத்தி சுர்ஜித் போய் அந்த பையனை வந்து வெட்டி கொள்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது பொது வழியில் நடந்திருக்கு. அது தப்பு. சுர்ஜித் வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயர். அவன் லைஃப் எப்படியோ அமைச்சிக்க வேண்டியவன் தேவையில்லாமல் தன்னோட அவசரத்தால் தன்னோட முன்கோபம் முட்டாள்தனம்னே சொல்லலாம். இந்த கொலையே தேவையில்லை. அந்த பொண்ணு முடிவெடுத்துட்டு நான் விட்டுட்டு போயிடணும். அதுதான் இனிமேல் இருக்க காலங்களில் பொண்ணை தான் நம்ம பொத்தி வளர்க்கணுமே தவிர்த்து அடுத்தவனை போய் சொல்கிறதுக்கு நம்ம வேலையே இல்லை. அப்படி கட்டத்தில் வந்து சுர்ஜித் இந்த கொலையை பண்ணது தப்பு, எல்லாம் ரைட். அது வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அந்த பையன் போய் நேரடியாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டான். போனதுக்கப்புறம்
இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க அதை ஒரு அட்டாக்கா தேவமார் மேலே அட்டாக்கா எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா சரவணன் அவரை வந்து வழக்கில் சேர்க்க வச்சுட்டாங்க. அதற்கு ஜான் பாண்டியன் ஓப்பனாக பேசுகிறாருங்க, ஒரு பையன்ட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அவங்க அப்பா அம்மாவை சேர்த்து விடுங்க. இல்லை ஒரு அரசியல் தலைவர் சொல்கிறதுனால அதை போய் குற்றப்பத்திரிகையில் எழுதிடுவாங்களா என்ன? அப்படி எழுத நிர்பந்தத்தில் சரவணன் மேலே எழுத வச்சாங்க. அதாவது நல்லபடியாக விசாரணை நடந்து எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு தொடர்பு இருந்தால் சேர்க்கட்டும். அதை பற்றி நிர்பந்தப்படுத்தி இன்னும் சேர்க்கலை பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக ப்ரெஷர் கொடுத்து வலுக்கட்டாயமாக இந்த மேட்டரை விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு கொண்டு போனாங்க. எல்லாம் ப்ரெஷர் கொடுத்து இப்போ அவங்க அப்பாவே வந்து இதில் வந்து கவினை இழந்து ஏற்கனவே வேதனையில் இருக்காரு. அவரை வந்து அரசியல் நிர்பந்தத்துக்கு உட்படுத்துறாங்க. அவர் பேரை சொல்லு, இவர் பேரை சொல்லு. அந்த காசிமன் ஒரு இன்ஸ்பெக்டர் இதை விசாரிக்க மாட்டாங்களா? விசாரித்தவர் தேவமாரா, அவரை சேருங்க. அப்போ பாருங்க, இந்த தேவமாருக்கு அகெயின்ஸ்டான ஒரு விஷயம். தேவமார் பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் எப்படி பாசிட்டிவா இருக்கும்? காசிபாண்டியன் விவகாரத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காசிபாண்டியன் அவர்கள் வந்து விசாரிக்கிறதுல பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு விசாரிக்கும் பொழுது மிரட்டினது தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. எப்படி ஒரு போலீஸ் எப்படிங்க விசாரிக்கும்? இல்ல போலீஸ் நம்ம அந்த தரப்பை மட்டுமே எடுத்துக்க முடியாதுல்ல. இந்த தரப்புல அந்த கவினுடைய தந்தையும் குறிப்பிடுறாரு. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த தரப்பு சொல்றதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். மிரட்டுனாருன்னு தானே சொன்னாங்க. யார் பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு இருக்க நிலைமையில மிரட்டவே மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாதிக்கப்பட்டவங்க, பறி கொடுத்தவங்க அவங்கள போய் மிரட்டுவாரா? மிரட்டியிருக்க வாய்ப்பு இருக்கா? மிரட்டியிருக்க வாய்ப்பு இல்லைன்றது நான் சொல்கிறேன், ஒரு பொதுவான கருத்தாக சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று, காவல்துறை அதிகாரிகள் 2 பேருமே வந்து எஸ்ஐயாக பணிபுரிகிறவங்க, அவங்களுக்கு சட்டம் நல்லா தெரிந்தவர்கள். இப்போ சட்டம் தெரியாதவங்க, பணக்கார காசு தூப்புறதுக்கு வைக்கிற அவன் மாணவ கொலை பண்ணிட்டான்னு இவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்னதெல்லாம் சரி, அவன் படிக்காதவன் பண்ணிட்டான், அதை கூட இவங்க சொல்லி இழுத்துட்டு வராங்கன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல அதுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனால் இவங்க 2 பேரும் காவல்துறை அதிகாரிகள். தன் பையன் ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்லட், அவன் எதிர்காலமும் இவங்களுக்கு தெரியும். இவங்க போய் கொலை சொல்லி அனுப்புவாங்களா? நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சமூக வலைதளங்களில் அவருடைய அந்த புகைப்படங்கள் வெளியானதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஸோ நிறையா புகைப்படங்கள் எப்படி வருதுன்னா, அருவா வச்சிருக்க மாதிரியும் கத்தி வச்சிருக்க மாதிரியும் ஒரு எஸ்ஏ, அதாவது ஒரு காவல்துறையில் பணிபுரியவருடைய மகன் வந்து இப்படி தான் புகைப்படம் வெளியிடுவாரான்னு. ஸோ அப்போ கூட அவங்க அப்பா அம்மா கண்டிக்கலையே. அப்போ அவங்க அப்பா அம்மா மேலேயும் தப்பு இருக்குது தானே செய்யுது. இல்லை, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு இப்போ யாருமே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறதில்ல. இப்போ எப்படி அவங்க, அதாவது அவங்க அப்பா அம்மா அந்த இதில் இருந்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது. அது இப்படி வந்து விளைவில் விடுன்னு தெரியாது. இப்போ இன்றைக்கி எங்கள் பசங்க இந்த அருவாலாம் வச்சு போர்க்குடிக்கிறேன். எங்கள் பசங்க மட்டும் போடலை, தேவமார் பசங்க மட்டும் போடல, அனைத்து பசங்களும் அந்த கேட்டகரியில் இருக்கவங்க தன்னை காட்டிக்கிறதுக்கு அருவா கத்தியை வச்சு நீங்கள் ரீல்ஸ் எடுத்து பாருங்க. அந்த சமூகம் யாருமே நியாயப்படுத்தலையா? அதை இப்போ மற்ற சமூகக்காரங்களும் செஞ்சதை நியாயப்படுத்தலையே. அவர் இப்படி மாட்டிக்கிட்டாரேன்னு வருத்தப்படுறோம். இந்நேரம் நல்ல ஸ்போர்ட்ஸ் லைஃப் செட்டிலாக இருக்கலாம். கொலையில் போய் மாட்டிக்கிட்டாரே, கொலை பண்ணி தவறு பண்ணிட்டாரு, அங்கேயும் ஒரு பையன் இழப்பாயிட்டானே, அதைத்தான் நாங்கள் வருத்தம் படுறோம். இந்த விஷயத்தை நினச்சி வருத்தப்படுறோம். அது கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, சுஜித்தை நினச்சி வருத்தப்படுறோம். யாரும் நல்ல போய் கொலை பண்ணாமல் இருந்திருந்தா நல்ல லைஃபுக்கு போயிருப்பான்னு வருத்தப்படுறோம். இது வருத்தம் தானே. இது என் சமூகத்தை சேர்ந்த பையன், அவன் ஏன் இந்த கொலையை பண்ணியிருக்கணும்னு நான் வருத்தப்பட மாட்டேனா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? நான் வருத்தப்படத்தான் செய்வேன். இனி வரும் காலங்களில் எந்த பையனும் இந்த மாதிரி போகாதீங்க. இப்போ இந்த சமீபத்தில் கோபி சுதாகர், அதாவது இந்த பரிதாபங்கள் சொல்லிட்டு வீடியோ போடுறவங்க, அவங்களுடைய காணொலி ஒரு வெளியிட்டிருந்தாங்க, இந்த கவின் கொலையை வச்சே கூட. ஸோ அதுக்கு நம்ம வந்து பதில் காணொலி வெளியிட்டிருந்தோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அதாவது கோபி சுதாகரை நான் கண்டித்தேன். எதுக்காக கண்டிச்சேன்னா, கோபி சுதாகர் செஞ்ச தப்பு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. கோபி சுதாகர் என்னமோ கலைஞனாகவும் அவங்க வந்து என்னமோ கலைநயத்தோடு சொல்லிட்டாங்க, ஒரு இதாக சொல்லிட்டாங்கன்னு நீ என்ன தெரிஞ்சுட்டு பேசுங்க. பேச வர்றவங்க, சப்போர்ட் பண்ணுறவங்க தெரிஞ்சுட்டு பேசுங்க. 2 சமூகத்தை ஒப்பிட்டு ஒரு சமூகத்தை நல்லவர்கள் மாதிரியும் இன்னொரு சமூகத்தை வந்து ஒரு தற்குறிகள், ஒரு படிக்காதவங்க, ஒரு இது நீ காட்டுனீங்கன்னா அப்போ எங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். நீ சமூகத்தை ஏன் கம்பேர் பண்ணுற? இல்லை சொல்லுங்க. இங்கே ஒரு கேள்வி என்ன எழுதுனா, அங்கே எங்கேயுமே சமூகத்தை குறிப்பிடல. அங்கே 2 நபர்களுக்கு நடந்த அந்த பிரச்சனையை மட்டும்தான் அவங்க குறிப்பிட்டு பேசுகிறாங்களே தவிர எங்கேயுமே சமூகத்தில் உள்ளவங்களையோ சமூகத்தில் இருக்க பெரிய நபர்களையோ யாருமே குறிப்பிட்டு அவங்க சொல்லலை. சமீபத்தில் நடந்த நாடக கொலையை குறியீடோடு சொல்கிறாரு. எங்களுக்கு தெரியாதா? ஏன் அப்புறம் வழக்கறிஞர் எல்லா இதையும் எழுதி அவரை பற்றி தனுஷ்கோடின்னு சகோதர வழக்கறிஞர் வந்து அந்த ஃபுல் இதையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நம்ம தனுஷ்கோடி இது நம்ம கோவை கமிஷனர் ஆஃபீஸர். அதாவதுங்க இன்னொரு சில விஷயங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு. எப்பயுமே ஒரு பார்வையிலே இருக்காதீங்க. ஒரு பார்வையில் ஒருவேளை பத்திரிகையாளர்கள் பூராமே அவங்களா எனக்கு என்னன்னு தெரியல, அவங்க சார்ந்தவங்களா, அவங்க சப்போர்ட்டர்ஸான்னு தெரியல. தேவமார் சப்போர்ட்டர்ஸாக யாருமே இருக்க மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. அதாவது அதை சொல்கிறான், தற்கூரிய படிக்கலை, தேவமார் படிக்கலைன்னு உனக்கு யார் தெரியும்?
இன்னைக்கு 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 எல்லாம் மெட்ரிகுலேஷன் இதுலையும் ஃபீஸ் வாங்கி கடனை கட்டி உருட்டு யாரும் வந்து தேவமார் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதில்ல. அவன் தாய் தப்பன் படிக்க வைக்கிறான், நல்லபடியாக படிக்க வைக்கிறான். இன்னைக்கு தேவர் பேரில் 3 காலேஜ் இருக்குது. அப்போ கஷ்டப்படுறவங்க கூட படிக்கிறான். படிக்க வைக்க எங்கே இப்போ பிள்ளைகளாம் அவங்க தாய் தப்பிரும்போ இப்போ நாங்கன்னா வெள்ளைக்காரங்க வந்து எங்களுக்கு நோட்டு கொடுத்து பேரா கொடுத்து எழுதி படித்தவங்க பரம்பரையில் நாங்கள் இதை சொன்னால் கூட கோவப்படுவாங்க. அப்போ இருந்தே எங்கள் தேவமார்கள் படிச்சுக்கிட்டு தான் வர்றாங்க. 3 கலவரத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். அப்போ கொஞ்சம் பின்தங்கணும். அந்த பின்னடைவு தான் அந்த ஸ்டேட்டில் இருக்கவங்களாம் படிக்காமல் இருந்திருப்பாங்களே தவிர்த்து இன்னைக்கு வந்து நடப்பில் எடுத்து பாருங்கள். தென் மாவட்டம் போனால் எல்லா தேவமாரும் நல்ல ஸ்கூலில் படிக்கிறான், நல்ல இதில் படிக்கிறான். அந்த சுர்ஜித்தே நீங்கள் சொல்கிறீங்க அவனை காட்டான் குலகாரன்னு, அவன் பேக்ரவுண்ட் படித்ததை எடுத்து பாருங்க. படிக்காதவன் எவனும் இல்லை. தப்பு. இதே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய கொலைகளில் சம்மந்தப்பட்டிருக்கிறது இந்த மறவர் சமூகம் தான். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அதாவது மறவர் சமூகத்தை தேவர் சமூகத்தை சார்ந்தவங்க தான் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றாங்க. ரீசெண்டாக நடந்த நாங்குநேரி எடுத்துக்கலாம். கழுகுமலையில் ஒரு மாணவன் வெட்டப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா மணக்கரையில் ஒரு நபர் வெட்டப்படுறாரு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து தீபக் பாண்டியனை கூட எடுத்துக்கலாம். ஸோ தீபக் பாண்டியனை கூட அது முன்விரோதம் கூட சொல்லலாம். ஸோ கழுகுமலையாக இருக்கட்டும், மணக்கரையாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களில் வெட்டப்பட்ட சமூகத்தில் யாருன்னு பார்த்தோம்னா தேவேந்திர குல வேளாளர்கள். வெட்டினது யாருன்னு பார்த்தோம்னா மறவர் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அது கேள்வி தானே செய்யும். இது இங்கே நடந்த அங்கே சம்பவத்தில் நீங்கள் குறிப்பிட்டு பார்க்கணும். அவங்களோட சாதிகளை இப்போ குறிப்பிட்டு பார்க்கக்கூடாது. தனிப்பட்ட விரோதம், தனிப்பட்டதில் தேவமார் இந்த காதல சாதி வந்து தேவமார் நிறையா கொல்லப்பட்டிருக்காங்க. இல்லை அந்த விஷயத்தில் சாதி வராது. அப்போ இந்த காதலை மட்டும் சாதி வந்துருமா? இல்லை, அதாவது அயோக்கியத்தனத்துக்கும் குடும்பத்துக்கும் ஒன்றுபடுத்தாதீங்க. அயோக்கியத்தனம் வெட்டிட்டு சாரானா அது ரவுடிஸ்டம். அயோக்கியத்தனம் பிள்ளைய போட்டு 20 வருஷம் எப்படி வளர்க்குறான், புத்தி 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 பொம்பளை பிள்ளைய வளர்க்குறான். அதுவும் இதுவும் ஒன்றா? வளர்ந்த பிள்ளைக்கு தெரியாதா எது நல்லது எது கெட்டதுன்னு? அதுதான் இப்போ நான் சொல்ல வந்தேன். வளர்ந்த பிள்ளைக்கு எது நல்லது கெட்டதுன்றது தெரியாததா இல்லை, அதை நிர்ணயிக்கிற உரிமை பத்த தகப்படு கிடையாதா? தன்னை பெற்று வளர்த்த பிள்ளைக்கு தன் வாழ்க்கையை அமைச்சு தர உரிமை தகப்பன்ட்ட கிடையாதா? தகப்பன்ட்ட வந்து நின்று கேளுங்க. தகப்பன்ட்ட வந்து நின்று அந்த பொண்ணோட சம்பவத்தோட கேளுங்க. அப்படி நீங்கள் போராட்டம் பண்ணுங்க, அறப்போராட்டம் பண்ணுங்க, கட்டித்தர சொல்லுங்க. அப்படி நீ நல்ல நிலைமையில வந்துட்டு கேளு. அப்படி கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்ற அப்புறம் முடிவு பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு கொண்டு போவ சினிமாவுக்கு. பெரிய வன்மங்க, பெரிய வன்மம். அந்த பையன் செத்த பிறகு அந்த பொண்ணு கூட இருக்க எல்லா ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் போட்டு விட்றீங்க சமூக வலைதளங்களை. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு திட்டமிடல் தானே? இல்லை, என்னன்னா அந்த திட்டமிடல் அசிங்கப்படுத்தணும். இல்லை, அசிங்கப்படுத்தணும் கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு நீச்சல் குளத்தில் இருக்க புகைப்படத்தை போட்டு விட்றாங்க. அப்போ நம்ம அந்த பொண்ணு அசிங்கப்படுத்துறோம். அப்ப என்னென்ன பண்றீங்க? இதெல்லாம் என்ன வதந்தி பரவுச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு சுபாஷினி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கவினை காதலிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவிட்டு இருந்துச்சு. ஸோ அதற்கு காரணமாக தான் இந்த புகைப்படங்கள்லாம் வெளியிடப்பட்டதா சொல்றாங்க. அந்த தரப்புல இருந்து, கவின் தரப்புல இருந்துமே அதை தான் குறிப்பிடுறாங்க. அதாவது சுபாஷினி வந்து காதலிக்கல அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து இங்க கட்டமைக்க பாக்குறாங்க. அதனால தான் இந்த புகைப்படமும் வெளியாச்சு அப்படின்றாங்க. இவ்வளவுக்கும் அந்த கவின் சார்ந்த அந்த தரப்புல இருந்துமே அந்த புகைப்படங்கள் வந்து வெளியிடப்படல அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. அதுக்கு அந்த பொண்ணே வந்து விளக்கம் கொடுத்துருச்சுல, நான் காதலிச்சேன்னு அந்த பொண்ணே விளக்கம் கொடுத்துருச்சுல, அதுக்கு மேல வேற விளக்கம் தேவையில்லை. அந்த புகைப்படங்கள்லாம் வெளியானதுக்கு அப்புறம் தான் சுபாஷினி வந்து வெளியிடுறாங்க. சுபாஷினிக்கு சொன்னதை ஏத்துக்கிட்டீங்களே, இன்னொன்னு ஏத்துக்கிட்டீங்களா? அவங்க அப்பா அம்மாக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிச்சு, அதை ஏத்துக்கிட்டாங்களா? எங்க அப்பா அம்மாக்கு இதுல சம்பந்தம் இல்லை. அப்ப சுபாஷினி சொன்னதை கேட்கணும்ல. இல்ல, குற்றம் பண்ணவங்க குற்றத்தை ஒத்துப்பாங்களா என்ன? தேவமார் வேலையில இருக்கான், எஸ்ஐயா இருக்கான், அவனை காலி பண்ணணும். தேவமார் எங்கெங்க இல்லை வேணா அவனை காலி பண்ணணும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். வாய்ப்பு கிடைச்சா வேலையை பார்க்குறீங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த கொலையோ, சுர்ஜித் அரெஸ்ட் ஆனதோ, குண்டாஸ் போடப்பட்டதோ, இன்னும் தூக்குல கூட போடுங்க. அது உச்சபட்ச தண்டனையாக தூக்கம் இருந்தால் போடுங்க. தப்பு பண்ணவனை மட்டும் செய்ய. மத்தால அந்த தெருவில் இருக்க தேவமாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அடுத்து சொன்னாலும் சொல்லுவாங்க. இல்லை, அப்படி சுர்ஜித்து கூட ஃபோன் நம்பர் எடுத்து சுர்ஜித்து கூட நீங்கள் பேசினவங்கள பூரா தேவமார் யார் யாருன்னு பார்த்து வழக்கில் சேருங்கன்னு சொன்னால் அப்படியும் சேர்ப்பாங்க போல இருக்கு. என்ன அநியாயம்னு புரியலை. இல்லை, இந்த கோபி சுதாகர் வீடியோலயே வந்து எந்த இடத்துலையுமே தேவர் சமூகத்தை ஒட்டுமொத்த மக்களையுமே குறிப்பிடல. குறிப்பிட்டாங்க. இப்போ ரஞ்சித் மாதிரி சொல்ற ரஞ்சித் படம் எடுக்கிறாங்க. எப்படி நான் எல்லாரும் எதுக்குறாங்க? குறியீடு தான். அங்கே வச்சிருந்த அனைத்து குறியீடுகளும் மிளகாப்பொடி தூவி முதுகுல வெட்டின நீ வீரனாக தான் நேருக்கு வாடா. அப்போ என்ன, நீ ஒரு சமூகத்தை நேருக்கு நேரு சண்டைக்கு கூப்பிட சொல்றியா? நான் கேட்குறேன். பொதுவான விஷயம். அவன் சொத்து ஒருத்தர் வெட்டுறானா அது தப்பு. வெட்டுறவன இது வரைக்கும் நிறைய கோபி சுதார் வீடியோ போட்டாங்க. அந்த பசங்க போடாமல் இல்லை. சுர்ஜித் யாருன்னு இப்பதான் எனக்கு தெரியும். இந்த 28ஆம் தேதியில தான் சுர்ஜித் யாருன்னு தெரியும். இல்லை, நீங்க கேட்குற கேள்வி இல்லை. நம்ம சுர்ஜித்தை டிஃபெண்ட் பண்ணி 28ஆம் தேதிக்கு முன்னாடி சுர்ஜித் யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியாது. சுர்ஜித்தை வந்து டிபெண்ட் பண்ணி தான் அந்த வீடியோ நீங்களே ஒரு காணொலி வெளியிட்டீங்க. ஸோ அதான் இந்த கேள்வி எழுது. சுர்ஜித் பாவம், ஏன் இந்த கொலையை செய்யணும், நீ ஒரு முட்டாள்னு சொன்ன, உன்னைக்காண்டி வருத்தப்படுறோம், இழந்துட்ட உன் வாழ்க்கைன்னு தான் சொன்னமே தவிர்த்து. ஆனால் இந்த கோபி சுதார் இருக்க இந்த வீடியோவை போட்டுட்டு சில வன்மங்களை தெரிஞ்சுக்கோங்க. நீங்களா தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இந்த வீடியோவை போட்டுட்டு
ஒரு நினைவிடத்துல போய் ஒரு ஃபோட்டோ போடுறாரு. அந்த ஃபோட்டோ மேலவளவு அந்த ஃபோட்டோவை அவங்க பூரா ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் உங்களை வச்சு செஞ்சுட்டோம்ல பார்த்துக்க. இதை ஒட்டுமொத்த சமூகங்களையும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குலாம் நிறைய வேலை இருக்குது. இப்போ அந்த சமூகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இந்த வேலை இல்லை. குறிப்பிட்ட வன்மவாதிகளுக்கு மட்டும்தான் இந்த வேலை. இரு சமூகங்களை இது பண்ணுறது, இந்த சமூகங்களை நக்கல் நையாண்டி பண்ணுறது, இந்த ட்ரோல் மீம்ஸ்னு கூட போடுறாங்க. எங்கள் ஆளுகளுக்கு அதெல்லாம் தெரியாது. கமெண்ட் போட பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்டில் வந்து நம்மளை நிறைய வஞ்சி திட்டி வைப்பாங்க. நமக்காண்டி எடுத்து ட்ரோல்ஸே போடுவாங்க. ரஞ்சித்துக்கு டிசைனர் ஒரு பையன் சந்தோஷ் நடராஜன் சொல்லின்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி என்கிட்ட எடுத்து சொல்லுவாங்க, காமிப்பாங்கண்ணே உங்களை பற்றி டிசைன் பண்ணி போகிற பாவம் நமக்கு சம்பளம் வாங்காத வேலைக்காரங்கப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி இதே வேலையாத்திடுறாங்க. இப்போ இவங்க கோபி சுதாகர் பண்ணது அதை எடுத்து போட்டு அந்த ஒவ்வொரு சீனாக கட் பண்ணி போட்டு எங்கள் சமூகத்தை அப்படியே கேவலப்படுத்தி எங்கள் சமூகத்தை இது பண்ணி ட்ரீல் போடுறாங்க. வீரம்னா என்ன, நீ முதுகுல எவனை போய் முதுகுல குத்துறாங்க நம்ம ஆளுங்க? இல்ல கேட்கிறேன் வரலாறு வீரம்ன்றது இன்னைக்கு விஷயத்த நாங்க சொல்லல. ஐஎன்ஏல இருந்தவன் தேவர் சொல்லி ஐஎன்ஏல இருந்தவன் எங்களை வம்சாவளி வீரத்தை தான் சொல்றோம். இன்னைக்கு வீரத்துக்கு வேலையே இல்லையே. இன்னைக்கு கல்விக்கு மட்டும்தான் வேலை. இன்னைக்கு நிலைமைக்கு கல்விக்கு மட்டும்தான் வேலை. உனக்கு என்ன வீரம் நீங்க கிண்டல் பண்ணி ஒட்டுமொத்த சமூகத்தையும் நீ கிண்டல் பண்ண. எனக்கு இங்க ஒரே ஒரு கேள்வி என்ன எழுதுனா, பசும்பொனுக்கு போகக்கூடிய எல்லா தரப்பு மக்களையுமே வந்து அவங்க யாரும் சொல்லல. அதாவது அமைதியா போயிட்டு அங்க குரு பூஜையில கலந்துக்கிறவங்கள யாருமே எந்த குற்றச்சாட்டுமே வைக்கல. கோபி சுதாகருமே அதை பத்தி சொல்லல. அங்க போயிட்டு கார்ல போயிட்டு இந்த அடாவடித்தனம் பண்றது இந்த மாதிரியான நபர்களை மட்டும் தானே சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம ஒட்டுமொத்த சமூகத்தையும் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும்? அதாவது குரு பூஜைக்கு போற காரை ஆட்டிட்டு காரை இது பண்ணி அடாவடித்தனம் பண்ணி போறான்றதுல தவறு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் போறேன். அந்த மாதிரி விஷயங்களை தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் போறேன். நீங்க தென் மாவட்டத்தில் எடுத்து பார்த்தா கண்டிக்கக்கூடியதான். எல்லாம் நிகழ்காலத்தில் செத்த தலைவர்கள் கூட வண்டி ஆட்டிட்டு தான் போறேன். இது தேவர் ஜெயந்தி கட்டுக்கடங்காத ஒரு திருவிழா. கட்டுக்கடங்காத லட்சக்கணக்கான 15 லட்சம் பேர் அந்த மாதத்துக்குள்ளே கூடுற ஒரு திருவிழாவில் நல்ல வருவா, சேட்டைக்காரன் வருவா, ஆன்மீகவாதி வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அப்போ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவனுக்கு எப்படி சந்தோஷத்தை வெளிப்படுத்தணுமோ அப்படி தான் வெளிப்படுத்துவான். ஆன்மீகவாதி நேராக போய் தேவர்கிட்ட தியானம் பண்ணி இது பண்ணி அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் அரசியல்வாதிகள் தன்னோட அரசியல் கட்சி அடையாளங்களோடு போய் தங்களோட கொடியோடு போய் தேவருக்கு வணங்கி அவங்க இது பண்ணுவாங்க. சேட்டைக்காரங்க இருக்கதாங்க செய்வான். அவன் ஆடிட்டு தான் போவான். அவனுக்கு தெரிஞ்ச வழியில் அவன் கொண்டாடுவான். அதனால தப்பு இல்லையே. அது இவங்க சொன்ன மாதிரி தப்பு இல்லை. அவன் பொதுமக்களுக்குலாம் போல அவன் ஒன்றும் ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டிக்குள்ள விட்டு ஆட்டலை. ஒதுக்கி கொடுக்கப்பட்ட ரோட்ல ஒதுக்கி கொடுக்கப்பட்ட இடத்துல அவனோட அணிவகுப்புல தான் அவன் செய்யறான். சரியா? அது குற்றம்னா எல்லாம் குற்றம். நம்ம இன்னைக்கு நீங்க என்னென்ன பண்றீங்க, அதுக்கு அடுத்து அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க என்னென்ன பண்றீங்க, எங்கள்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா? நீங்க எல்லாரும் வண்டி ஆட்டுறீங்க. எங்க கிட்ட இருந்து இந்த விஷயத்த நீங்க கத்துக்கிட்டீங்க. தேவமார்ட்ட இருந்து கத்துக்கிட்டு தான் நீங்க எல்லா விஷயமும் செய்யறீங்க. ஆனா தேவமாரை மட்டும் தான் குறை சொல்றீங்க. இதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். வண்டி ஆட்டாதவன் கிடையாது. நேற்று செத்த கூட ஆட்டுறான், ஆட்டத்தான் செய்யறேன். அதுதான் முன்னுதாரணமா ஆயிருது அப்படிங்கறதான் கண்டனத்துக்குரிய. 15 லட்சம் பேர்ல நான் சொல்றது இதுல ஒரு 50,000 பேர் இப்படி இருப்பாங்கன்னு சொல்றேன். 15 லட்சம் பேர் போறாங்க. நல்ல ஆன்மீகவாதியை பின்பற்றுங்க. தேவர்கிட்ட போய் உட்காந்து எப்படி தியானம் பண்றாங்க அதை பின்பற்றுங்க. அரசியல்வாதியை தேவருக்கு போய் அணிவகுக்கிற அதை பின்பற்றுங்க. யாரோ ஒரு 10 பேர் வண்டி ஆட்டிட்டு வரானா அதானே உனக்கு கண்டுபடுது. அதுக்கு போட்டியாக தானே நீ செய்யற. தேவருக்கான வழிபாடுகள் என்னன்னு தெரியுமா உனக்கு? அதற்கு பின்பற்றுங்க, அதை பின்பற்றுங்க, அதை செய்யுங்க. அந்த ஒரு ஒழுக்கத்தை பின்பற்றுங்க. தேவர்கிட்ட ஒழுக்கம் நிறைய இருக்கு. அதை விட்டுட்டு 10 பேர் வண்டி ஆட்டுறானா அதுக்கு போட்டியா நீ வண்டி ஆட்டுற. இது மட்டும்தான் உனக்கு தெரியும், வேற என்ன தெரியும்? ஆனா கடைசியில் கேட்டால் தேவமார் மட்டும்தான் வண்டி ஆட்டி ஓட்டினா. நாங்கள்லாம் போவோம் அமைதியாக போயிட்டு நிறையா சொல்லிடலாம். ஏரிலாம் மேலே ஓடுறாங்க. ஒரு நினைவிடத்தில் ஏரிலாம் பாவமாக நமக்கு சங்கடமாக இருக்குது. அப்படிலாம் ரொம்ப அட்டுழியங்கள் அநியாயங்கள்லாம் நடக்குது. அதை யாரும் பேச மாட்டாங்க. யாரும் இப்போ சொன்னீங்கல்ல, ஷியாம் கிருஷ்ணசாமி மறவர் இப்போ நீங்கள் சாதிக்கு மட்டும் இப்படி கொலை எங்கெங்கே தேவமார் நடக்குதோ கொலை பண்ணாதவனே கிடையாது. எங்கே நார்த் இந்தியன்லேருந்து இங்கே வேலை பார்க்குற வரை கூட கொலை பண்ணுறான். கொலை பண்ணுறதுக்கு சிச்சுவேஷன் தான், மனிதனோட மிருகத்தனம் தான். ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு இடத்துல ஒரு கொலையே நடக்கும். அது கொலைக்கான தண்டனை எல்லாமே கிடைக்கும். மறவர் சமூகம்னா இருக்கிற மறவர் நீ எடுத்துக்கோ, 2.5 கோடி பேர்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் மறவர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1 கோடி மறவருமா வெட்டுறான், 1 கோடி மறவருமா கொலை பண்ணுறான். எங்கேயோ நீங்கள் சொன்ன சம்பவமே 3 தானே. 3 இதே மாதிரி நான் லிஸ்ட் எடுத்து கொடுக்க முடியும். தேவேந்திரர்கள் யார் யார் எப்போ இங்கே எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்களை கொண்டாங்கன்னு. ஆனால் தவறாயிரும். அதை நம்ம செய்யவும் விரும்பலை. அப்படி போய் நான் போய் தேவேந்திர சமூகத்தை போய் தப்ப சொல்லலாமா? ஷியாம் கிருஷ்ணசாமி சொல்கிறனால நான் சொல்ல முடியுமா?
இதுக்கு வந்து தனிப்பட்ட காரணங்களும் குற்றங்கள் தான். இப்போ இந்த நாடக காதல் விஷயமே எடுத்துக்கோங்களேன். நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் போய் ஆணவ கொலைக்கு சட்டம் போட சொல்லி சிஎம்கிட்ட போய் எல்லாரும் நின்றாங்க பார்த்தீங்க. நான் போய் நிற்க போகிறேன், நாடக காதலுக்கு தடை சட்டம் கொண்டு வாங்க. காதலிக்கிறதுக்கு வரம்பு முறை வைங்க. இஷ்டத்துக்கு காதலிச்சு இஷ்டத்துக்கு பிள்ளைலையா ஒருத்தர் காதலிக்கிறாங்கன்னா அவங்க இது என்ன எல்லாம் பெற்றவங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச பிறகு தான் அந்த காதலை அங்கீகரிக்கணும். காதலுக்கு தடை சட்டம் கொண்டு வாங்க. நாடக காதல் நடக்காது. நாடக காதலுக்கு தடை சட்டம் கொண்டு வந்தால் ஏன் ஆணவ கொலை நடக்க போகுது? எங்கே நீங்கள் வாழை விட்டுட்டு தலையை பிடிச்சி அமுக்கிட்டா வால் ஆடாது. அதனால் நான் ஆணவ கொலைக்கு அவசியம் இல்லை, வரக்கூடாதுன்னா நாடக காதலுக்கு தடை சட்டம் கொண்டு வாங்க. ஆணவ கொலை தன்னால் நடக்காது. ஓகே, தொடர்ந்து இந்த தென் மாவட்டங்களில் ஜாதி ரீதியான மோதலுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜாதி சங்கங்களுடைய அந்த கொடுக்கக்கூடிய இறுக்கம் தான் காரணம் நினைக்கிறீங்களா? ஏன்னா தொடர்ந்து நீங்கள் இந்த ஜாதியை பற்றியான பேச்சுக்கள் இந்த காலத்துலையும், அதாவது கிட்டத்தட்ட இப்போது நம்ம இருக்க ஜென்ரேஷன் பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும் காலகட்டத்தில் நம்ம இன்னும் அந்த ஜாதி ரீதியான பேச்சுக்கள் தான் அது கொடுக்கக்கூடிய இறுக்கம் தான் காரணம் நினைக்கிறீங்க? ஜாதின்றது நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு இதை பாதுகாத்து கொண்டு இருக்க போகிறனால இந்த ஏஐலாம் வந்து நாசம் பண்ணாமல் இருக்குது. இந்த ஏஐன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நாட்டை அழிக்க போகிறது. இப்போ நீ பண்பாடு ஒரு கலாச்சாரம், உன் கலாச்சாரம் எது உன் சாதியாக இருந்தாலும், நான் ஏன் சாதிக்கு மட்டும் சொல்ல, எது உன் சாதியாக இருந்தாலும் அந்த கலாச்சாரத்தை காப்பாற்றினா இந்த காலகட்டத்தில் நாளைக்கு உனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும். இல்லை ஏஐ நீங்கள் உன் உருவத்தை போட்டு தப்பு செய்கிறான். இப்போ நல்ல விஷயத்துக்கு நீங்களே வந்தீங்க, உன் உருவத்தை போட்டு நீ தப்பு செய்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிடுறான். அது நீயானே கண்டுபிடிக்க முடியாது. நீ இப்படி ஒரு ஆபத்தான உலகத்தில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அதிகபட்சம் நீ யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியும்னா உன் சாதியும் உன்னோட சம்பாதித்து யார் பேச்சையும் கேட்காத. சாதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் பூரா ஜாதி சர்டிஃபிகேட் இருக்குது. அவங்க பூராமே இடஒதுக்கீடை பயன்படுத்துகிறாங்க. ஜாதி இல்லைன்னு சொல்கிறவங்களாம் சேஃபாக ஜாதி அவங்க வச்சுக்கிட்டு வெளியில் பேசாமல் எங்களை மாதிரி ஆளுகளை வந்து இங்கே பேச வச்சுட்டு ஜாதி இருக்கவே வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்ல வரல. ஜாதி இருக்கட்டும், ஓகே, அது பிரச்சனை கிடையாது. இங்கே ஜாதி ரீதியிலான அந்த பேச்சுக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கண்டனத்துக்குரியதாக பார்க்கப்படுது. கோபி சுதாகர் அதை கேட்டேன், கொஞ்சம் கோபத்திலே கேட்டேன். அந்த எலும்பு துண்டு போட்டான். அதெல்லாம் சரியான பேச்சா இருக்கு. இல்ல நான் ஏன் இருக்கேன், எனக்கு இருக்க கோபத்தை தான் நான் காட்டுவேன். என் சமூகத்தை நீ ஏன் சீன்ற? என் சமூகத்தை சீண்ட போய் நீங்க நேற்று வரைக்கும் கோபி சுதாகரை ரசிச்சனா இன்னைக்கு நான் கோபி சுதாகர் மேலே கோவப்பட்டு பேச வேண்டிய காரணம் என்ன? நீ ஏன் அந்த வீடியோ போடுற? அந்த வீடியோ போட்டு நீ இன்னொரு வீடியோ ஒரு போட்டோவை போட்டு விட்டு அப்புறம் நீ எங்களை வேணும்னே டீஸ் பண்ணேன்னா அதான் நான் சொன்னேன். கருமாயை போட்டு கடன் போட்டு அவன் பெற்றவனை படிக்க வச்சுட்டு இருக்கேன். படிக்க வைக்கல, படிக்கடா உங்கள் சமுதாயத்தை நான் போய் படிக்க வைக்க வேண்டிய அளவில் எந்த பிள்ளைகளும் இல்லை. எல்லாம் அவங்க அப்போ தாய் தகப்ப எல்லாம் நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக இன்னைக்கு அடுத்த சமுதாயம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. அவன் மேலே இப்படி சாயத்தை பூசுறான். நீ தேவமாரா, நீ முட்டாள், நீ தற்குறி, இந்த சாயத்தை என்னோட இளைஞர்கள் மேலே பூச விடுவேனா? நான் நாளைக்கு வர மாணவ தலைமுறை மேலே இந்த சாயத்தை பூசுறான். இவன் எவனா இருந்தாலும் நான் விடுவேனா? ஏன்டா எங்கள் தேவமாரா தற்குறியா? அப்போ நான் அடுத்த சமுதாயத்தை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். நான் சொல்லி இதே மாதிரி ஒரு வீடியோ தயார் பண்ணி போடலாமா மாற்று சமுதாயத்துக்கு? அது நல்ல விஷயமா? அப்போ நான் போட்டால் ஏற்றுக்குவீங்களா? இன்றைக்கி வந்து சமுதாய போராளிகள் என்ன போராளிகள்னே தெரியல, ரொம்ப வித்தியாசமான போராளிகள். எனக்கு நிறையா பேர் வீடியோ போட்டிருக்காங்க, நிறையா இது போட்டிருக்காங்க சாதியா. எனக்கு நான் பேசுகிறேன், நீ யார்? உங்களுக்கு என்ன? உங்களுக்கு எல்லா வகையிலையும் நீங்கள் செக்யூரிட்டி சேஃப். சாதின்ற ஒரு வட்டத்தை நீங்கள் மறைமுகமாக வச்சுக்கிட்டு வெளியில் ஒரு முகத்தை காட்டுறீங்க. அப்படி எங்களுக்கு காட்ட தெரியாது. உள்ள சாதியை வச்சு ஒழிச்சு வச்சுக்கிட்டு, சாதி வரியனை ஒழிச்சு வச்சுக்கிட்டு, எல்லாமே நீங்கள் ஒழிச்சு வச்சுக்கிட்டு வெளியில் வந்து அடுத்த சாதிக்கிட்ட வன்மத்தை காட்டுறீங்க. அப்படி நாங்கள் அடுத்த சாதிட்ட எங்கள் சாதி பெருமையை வேணால் பேசியிருப்போம். அதை தவிர்த்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் அது உச்சபட்சமாக எங்கள் பேச்சப்புறம் எடுத்து பாருங்க. அந்த சாதி ரீதியிலான அந்த பெருமை பேச்சு தான் இங்கே பிரச்சனையாகவே பார்க்குறேன். என் அப்பா பற்றி நான் பெருமையாக பேசுவேன், என் தாத்தனை பற்றி நான் பெருமையாக பேசுவேன். இதில் என்னங்க இருக்குது? நீங்கள் உங்கள் அப்பாவை பற்றி பெருமையாக பேச மாட்டீங்களா? அதாவது அந்த இதில் பேசுறது வேற, ஜாதி ரீதியிலாக பேசுறது. ஏன் சாதினா தப்புன்றீங்களா? சாதினா என்ன? சாதி இல்லாமல் நீங்கள் வந்துட்டீங்க, சாதி இல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் உங்களை எப்படி அங்கீகரிக்குது? நீ பிறந்தோடனே உங்களுக்கு எப்படி அங்கீகரிக்குது? இல்லை, அந்த பேச்சு தான் இன்னொருத்தனா நீ தாழ்ந்தவன் நாங்கள் உயர்ந்தவன் அப்படிங்கிற அந்த ரீதியில் கொண்டு போவோம். இப்போ நேற்று சீமான் குழு பேசியிருக்காரு போல இருக்கு, கண்டிக்கிறவன் சாதியவாதின்னு சொல்லியிருக்காரு. என்னை பேரை சொல்லாமல் நான் சீமான் நாடாருக்கே சொல்லிக்கிறேன். சீமான் நாடார் வந்து எப்படி அவர் வந்து ஒரு இருங்க முழுமையாக சொல்லிக்கிறேன். அவர் இன்னொரு காமராஜருங்க. எப்படி காமராஜரால் எங்கள் சமூகத்துக்கு அதிக இழப்பீடுகள் ஆச்சோ, அதிக கெடுதல்கள் நடந்துச்சோ, எப்படி நான் எங்கள் படத்துலேயே சொல்லியிருக்கோம். முதலுத்தூர் கலவரத்துலேருந்து எல்லாமே காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியில் நடத்தப்பட்டது. அதே அடுத்த நாடாருங்க ஒரு சீமான் நாடார். கோணார்களுக்கு போராட்டம் பண்ணுவார், மாடு மேய்க்கிற போராட்டம் பண்ணுவார், கல் இறக்கிற போராட்டம் பண்ணுவார்,
தேவேந்திர குல வேளாளர்களுக்கு போராட்டம் பண்ணுவார், எல்லா சமுதாயத்துக்கும் போராட்டம் பண்ணிட்டு தேவமாருக்கு மட்டும் ஒரு நாள் வந்து நின்றதில்லை. தேவமார்க்காட்டி எங்கேயாவது வந்து வேலுநாச்சியார் இவங்களை பற்றி 2 வார்த்தை பேசிட்டு நல்ல மாதிரி தப்பிச்சு போயிட்டு ஒட்டுமொத்தமாக அவரோட எதிர் செய்வினை பூரா எங்க சமூகத்துக்கு தான் இருக்கு. அதே சீமான் தான் ஆட்சிக்கு வந்தா இங்க சென்னையில இருக்க ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி வேலுநாச்சியார் அவருடைய சிலையை 100 அடி சிலையா வைப்பேன். அதே சீமான் தான். ஒரு எதுக்குமே நம்ம நிக்கலன்னு சொல்றோம். சொன்னதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு கடையில் பெட்டி கடையில் எழுதி போட்டிருக்க மாதிரி போட்டிருப்பாங்க, எப்போ சீமான் ஆட்சிக்கு வர வரைக்கும் கடன் தரப்படாதுன்னு. அப்போ காலம் முழுவதும் கடன் தரப்படப்படாது அது சூசூமாக எழுதி போட்டிருக்கான். அது மாதிரி தான் சீமான் ஆட்சிக்கு வர போகிறதில்ல. ஏன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேரை வைக்க சொல்லி போராடு, வா ஒரு நாள் நில்லு களத்தில். நீ இவ்வளோ பெரிய தமிழ் தேசியம் அது இதுன்ற பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து எங்கள் தாத்தான்லாம் சொல்கிறீங்கள, அதுக்கே நாங்கள் கண்டிப்போம். அவருக்கு வந்து அந்த பசும்பொன் முத்துராமலிங்க ஏர்போர்ட் வாசல்ல இறங்கி நின்று ஒரு போராட்டம் பண்ணு. பசும்பொன் முத்துராமலிங்க ஜாதி ரீதியிலான அமைப்புகள் தான் தேவரை வந்து ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ள அடைச்சிட்டாங்களோ, அதை தாண்டி வெளியில கொண்டு போகாம இருக்கிற காரணம் இங்க இருக்கக்கூடிய இந்த ஜாதி சங்க அமைப்புகள் தான். இன்னைக்கு அன்னையிலிருந்துங்க அன்னைக்கு சாதிய தலைவர், ஏன்னா எங்க தேவரை வந்து நாங்க தான் கொண்டாடணும், நீங்க கொண்டாட. 1957 காமராஜர் அரசாங்கத்தால அவரை சாதிய தலைவர் சித்தரிச்சது. நீ பிறந்திருப்பேன், நான் பிறந்திருப்பேனா சொல்லுங்க? நம்ம யாரா பிறந்தோமா? அன்னைக்கு அவரை சாதிய தலைவர்னு சித்தரிக்க போட்ட சதி அந்த முதுகுளத்தூர் கலவரம் அன்னைக்கு சித்தரிக்கப்பட்டது. யார் வந்து சாதிய தலைவரை ஆக்கிட்டா தேவரை? அப்படிலாம் ஆக்க முடியாது. என்னைக்கு அன்னைக்கு சித்தரிச்சது நான் சொல்ல வரேன். இப்போ வந்துட்டு இப்போ நாங்கள்லாம் வந்து தேவரை பற்றி நாங்கள் பேசுவோம், எங்களுக்கு அது இருக்குது. அது மாதிரி தேவரை பற்றி எல்லாரும் பேசணும் ஆசைப்பட்டோம். இன்றைக்கி பொதுத்தளத்தில் நான் எனக்கு தெரிஞ்சு நேர்மையாக தேவரை பற்றி பேசினாருன்னா அது உண்மையிலே அண்ணாமலை தான். அண்ணாமலையை உண்மையிலே நான் பாராட்டுவேன். நேர்மையாக மற்றவங்களாம் அரசியல் ஓட்டு இதுக்காண்டி பேசுனாங்க, நேர்மையாக தேவரை பற்றி பேசின ஒரு தலைவர் அப்படின்னா அரசியலை தாண்டி தேவர் ஜெயந்தி அன்னைக்கு பேசுவாங்க, இல்லை தேவமார் ஏரியாவுக்கு போனால் பேசுவாங்க. இப்படித்தான் பேசுகிறவங்க மத்தியில் அண்ணாமலை எங்கேயும் பொதுத்தளத்தில் தேவரை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. உண்மையிலே அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட். ஓகே சார், இதுவரை எங்களோட தங்கள் கருத்துக்களை பயந்து ரொம்ப நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். அதனை அடுத்து தான் சிம்மராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர். ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆனால் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? சிம்மராசிக்காரங்க அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, சனியும் பார்க்குது. நீங்கள் எங்கும் கண்கரமெல்லாம் போக முடியாது, எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க. இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல 90% ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.